நான் என்ன செய்கிறேன், தீமையை நன்மையால் நான் வெல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். நான் இந்த காரியத்தில் சோர்ந்து என் நேரத்தை வீணாக்குவேன் என்றால் அது சாத்தான், அது ஜெயித்து விட்டான் என்று அர்த்தம் இல்லை. நான் இனி இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டு ஏனேன் அந்த கேள்விகளை கேட்டு நேரத்தை வீணடிப்பதுவில்லை, சாத்தானின் தலையை நசுக்குவதே என் வேலை என்று அதற்காக என் வாழ்நாளை நாம் பயன்படுத்த போகிறேன் என்று ஒவ்வொருவரும் நாம் இன்னைக்கு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவன் என் வாழ்க்கையில என்ன செய்தார் என்று சிந்தித்து நேரத்தை வீணடிப்பது, தேவன் என் வாழ்க்கையில என்ன செய்தார் என்று நினைத்து என் வாழ்க்கையில என்ன செய்திருக்கிறார் என்று நினைத்து நாம் அதை வெற்றி பெறுவது நல்லது. அதனால தேவன் செய்த நன்மைகளை மறந்து செய்யாத விஷயம் எதுவோ அதை கண்டுபிடிக்க அதிக நேரம் செலவிட வேண்டாம். தேவன் நல்லவர், அவர் நீதி உள்ளவர், தேவன் நியாயாதிபதி, பரிசுத்த தேவன், அவர் நம்மை நேசிக்க. நீங்கள் இதுவரை அவரை எப்படி உணர்ந்தாலும் பரவாயில்லை, தேவன் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல திட்டத்தை வைத்துள்ளார். அவர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள நல்ல திட்டத்தை நீங்கள் அனுபவிக்க போறீர்கள். அதனால அந்த திட்டத்தை நோக்கி நாம் ஓடுகிறவர்களாக இன்னைக்கு இருப்போம்.